ஈரான் என்ற ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட தலைவர் ஒருவரை அமெரிக்கா தாக்குதல் நடத்தி நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு செத்து போன அந்த தலைவருக்கு இரங்கல் தெரிவிக்க கூட வக்கில்லாத ஒருவர் எப்படி விஸ்வகுருவாக இருக்க முடியும் அல்லது ஒரு மனிதனாக இருக்க முடியும்? ஈரான் தாக்குதல் நடத்திவிட்டது, ஈரான் தாக்குதல் நடத்திவிட்டது என்று எல்லா ஊடகங்களும் பதறுகிறார்கள். ஆனால் கடந்த பல மாதங்களாக தொடர்ந்து ஈரானில் இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் மீதும் ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் வாழ்கின்ற இடங்களின் மீதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் வராத பதைபதைப்பு ஈரான் அமெரிக்காவின் ராணுவ தளவாடங்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது மட்டும் ஐயையோ ஈரான் போரை தொடங்கிவிட்டது என்று பதறுகிறார்கள். இந்த போரை ஆரம்பத்திலிருந்து நடத்தி கொண்டிருப்பது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை மட்டுமல்ல ஈரானையும் லெபனானையும் சேர்த்து அங்கே மக்கள் வாழுகின்ற இடங்களின் மீது குண்டு போட்டு 800க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். மாணவர்களை கொலை செய்ததற்கு கூட கண்டனம் தெரிவிக்க வக்கில்லாத ஐநா என்கின்ற ஒரு மன்றம் இருக்கிறது, இந்தியா என்கின்ற ஒரு நாடு இருக்கிறது. உலகம் முழுக்க நாங்கள் ஏதோ நல்லெண்ண தூதுவர்கள் என்றெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு காலத்தில் பெயர் இருந்தது. பாலஸ்தீனத்துக்கு தூதரகம் வைத்திருந்த நாடாக இந்தியா இருந்தது. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் எங்கெல்லாம் படுகொலைகள் நடக்கின்றதோ, எங்கெல்லாம் இனப்படுகொலைகள் நடக்கின்றதோ, அந்த இனப்படுகொலைகளை எல்லாம் மௌனமாக வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்ல, மறைமுகமாக ஆதரிக்கின்ற நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. மோடி அந்த காரியத்தை மிக காத்திரமாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கொல்லப்பட்ட ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் காமினி, அந்த காமினி என்கின்ற தலைவர் கொல்லப்படுவதற்கான சதி திட்டம் 2 நாட்களுக்கு முன்னதாகவே தீட்டப்பட்டு விட்டது அவர் கொல்லப்படுவதற்கு. ஆனால் பிரதமர் மோடி அந்த சதி திட்டம் தீட்டப்பட்டதற்கு பிறகும் இஸ்ரேலுக்கு போய் விருது வாங்கிவிட்டு வருகிறார் என்றால், கொலைகாரன் தருகின்ற விருதுக்கு பறக்கின்ற ஒருவர் இந்தியாவுக்கு பிரதமராக இருக்க தகுதியற்றவர் என்பதுதான். இன்றைக்கும் இந்தியா வாய் திறக்கவில்லை. இந்தியா முழுவதும் ஈரானுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. பிரதமர் மோடி வாய் திறக்காமல் இருக்கிறார். அந்த ஒரு ஆள் வாய் திறக்காமல் இருந்துவிட்டு இந்தியா அமைதியாக இருக்கிறது என்கின்ற தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இந்தியா பேசிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பேசுகின்ற இந்த இந்தியாவை பேச விடாமல் செய்வதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் உயரதிகாரிகளுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறதாம். தமிழ்நாட்டில், குறிப்பாக இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் மட்டும் ஈரானுக்கு ஆதரவாக, தீவிரவாதத்திற்கு ஆதரவாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறதா? தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருப்பது யார்? நெத்தன்யாகுவின் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருப்பது பிரதமர் மோடி. ட்ரம்பின் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருப்பது பிரதமர் மோடி. ஏன் ட்ரம்பினுடைய வரி தீவிரவாதம், இந்தியர்களை சுரண்டுகின்ற வரி தீவிரவாதத்திற்கே ஆமாம் சாமி என்று மண்டையாட்டுகின்ற ஒரு பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார். நேற்று ட்ரம்ப் பேசி இருக்கிறார், நாங்கள் தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி விட்டோம், ஈரானை சும்மா விடமாட்டோம் என்று. ஈரான் நாங்களும் தாக்குதலுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம் என்று. எத்தனை தசாப்தங்களாக இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க போகிறது. நாமும் வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருக்க போகிறோம். ஐநா சபை என்று இருக்கிறது, யுனிசெஃப் என்று இருக்கிறது, உலக பாதுகாப்புக்காக எத்தனையோ பன்னாட்டு அமைப்புகளையும் பன்னாட்டு கூட்டமைப்புகளையும் உருவாக்கினார்கள். அந்த கூட்டமைப்புகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? தெற்காசிய நாடுகளுக்கு அனைத்துக்கும் எண்ணெய் வந்து சேர வேண்டும் என்றால் கல்ஃப் ஆஃப் ஹர்மூஸ் தொடர்ந்து செயல்பட வேண்டும். ஆனால் கல்ஃப் ஆஃப் ஹர்மூஸ் மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 2 பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளும் போருக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு வாரம் அங்கு இருக்கக்கூடிய எண்ணெய் வெளியேறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டால் இந்தியாவின் பெட்ரோல் விலை ஏறும், இந்தியாவின் டீசல் விலை ஏறும். இந்தியாவின் டீசல் விலை ஏறினால் வாகன கட்டணங்கள் உயரும், வாகன கட்டணங்கள் உயர்ந்தால் விலைவாசிகள் ஏறும், காய்கறிகளுடைய விலை ஏறும், காய்கறிகளுடைய விலை ஏறினால் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் வரி குறைக்கப்படுமா? குறைக்கப்படாது. வரி அப்படியே வசூலிக்கப்படும். ஆக மீண்டும் அந்த வரியை உங்களிடமிருந்தே பிடுங்கி மறுபடியும் உங்களுக்கு அதிக விலைக்குத்தான் வந்து சேருகிறது. இப்படிப்பட்ட ஒரு தொடர்ந்து சுரண்டல் சுழற்சியை இந்தியாவும் உலக நாடுகளும் மக்களின் மீது ஏவி கொண்டிருக்கின்றன. சமூக வலைதளத்தில் ரொம்ப சிம்பிளா எழுதுறான், ஈரான்ல நடக்கிற போருக்கு இங்க எதுக்குடா நீங்க போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னு. அட கூறு கட்டவனே, நாளைக்கு காலையில நீ போய் பெட்ரோல் போடும்போது தெரியும் தூங்கி எந்திரிச்சிட்டாங்களான்னு தெரியல, பங்களாவுல உட்கார்ந்து இருக்கிறானுங்க. வாயை திறந்து பேசுங்கடா. மாற்று சக்தின்னு வர்றாங்களே, அந்த மாற்று சக்தி என்று வருகின்றவர்கள் யாராவது சொல்றானே எல்லா இளைஞர்களும் என் பின்னால் இருக்கிறார்கள்னு, கூப்பிட்டு வாடா, அந்த இளைஞர்களை போல கூப்பிடு, வள்ளூர் கோட்டத்தில் நிப்பாட்டி காட்டு, தலைமை செயலகத்தை நோக்கி நடைபயணம் போய் காட்டு, நீதான் எல்லா இளைஞர்களும் பின்னாடி இருக்காங்கன்றேல. ஊடகங்களையும் கேட்கிறேன், அவன் ஒரு வார்த்தை வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கொட்டாவி விட்டுட்டான்னா கொட்டாவி விட்டார் விஜய், வாயை திறந்தார் விஜய். ஆனா இங்க உட்கார்ந்து காட்டு கத்திக்கிட்டு இருப்போம், அது வராது. துபாய், பஹ்ரைன் போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் மிகுந்த பதற்றமான சூழலில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பல பேர், இன்றைக்கு கூட காலையில் என்னுடைய வீட்டிலிருந்து வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது வாகன ஓட்டுநர், என்னுடைய சொந்தக்காரங்க ஒரு 20 பேர் துபாயில் வேலை பார்க்குறாங்க, சவுதியில் ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும், போரை நிறுத்திடுவாங்களா என்று
இங்கிருக்கக்கூடிய சாமானியர்கள் மனதில் வரைக்கும் அந்த பயம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்தியா இந்த காலகட்டத்தில் என்னவாக உலகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவிருக்கிறது அப்படின்றத நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த கூட்டம் நடந்தாலும், இந்தியாவில் எந்த முனையில் எங்கு கூட்டம் நடந்தாலும் விஸ்வகுரு விஸ்வகுரு என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிறார் நரேந்திர மோடி. இந்த விஸ்வகுரு என்றால் என்னன்னா, உலகத்திற்கே நான் தான் குரு அப்படின்ற வகையில தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் வரை வந்து பிரதமர் என்னுடைய நண்பர், மோடி என்னுடைய நண்பர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியர்கள் அத்தனை பேர் கல்ஃபில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளில் இருக்கிறார்களே, அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இந்த மோடி என்ன செய்திருக்கிறார் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஈரான் என்ற ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட தலைவர் ஒருவரை அமெரிக்கா தாக்குதல் நடத்தி நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு செத்து போன அந்த தலைவருக்கு இரங்கல் தெரிவிக்க கூட வக்கில்லாத ஒருவர் எப்படி விஸ்வகுருவாக இருக்க முடியும் அல்லது ஒரு மனிதனாக இருக்க முடியும்? இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சாமானியர்கள் எத்தனையோ பேர் போக்குவரத்து போகும்போது கேட்பார்கள், நீங்கள் ஓட்டுகின்ற வாகனத்தில் போடுகின்ற பெட்ரோல் வரை நாளை விலை ஏறும். அந்த விலையேற்றத்திற்கு காரணம் இங்கே இருக்கின்ற ட்ரம்பும் அங்கே இருக்கின்ற நெத்தன்யாகுவும் இங்கே மோடியும் தான். இந்த மூன்று பேரும் சேர்ந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற எண்ணெய் வளங்களை என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஈரான் தாக்குதல் நடத்திவிட்டது, ஈரான் தாக்குதல் நடத்திவிட்டது என்று எல்லா ஊடகங்களும் பதறுகிறார்கள். ஆனால் கடந்த பல மாதங்களாக தொடர்ந்து ஈரானில் இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் மீதும், ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் வாழ்கின்ற இடங்களின் மீதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் வராத பதைபதைப்பு ஈரான் அமெரிக்காவின் ராணுவ தளவாடங்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது மட்டும் ஐயையோ ஈரான் போரை தொடங்கிவிட்டது என்று பதறுகிறார்கள். இந்த போர் யாரால் தொடங்கப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது என்பதை எல்லாம் மறைக்கடித்து மக்கள் மனதிலிருந்து அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு ஈரான் என்னவோ இந்த போரை நடத்துவது போல ஒரு போலியான தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போரை ஆரம்பத்திலிருந்து நடத்தி கொண்டிருப்பது இஸ்ரேலும் அமெரிக்காவும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை மட்டுமல்ல, ஈரானையும் லெபனானையும் சேர்த்து அங்கே மக்கள் வாழுகின்ற இடங்களின் மீது குண்டு போட்டு 800க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். மாணவர்களை கொலை செய்ததற்கு கூட கண்டனம் தெரிவிக்க வக்கில்லாத ஐநா என்கின்ற ஒரு மன்றம் இருக்கிறது, இந்தியா என்கின்ற ஒரு நாடு இருக்கிறது. உலகம் முழுக்க நாங்கள் ஏதோ நல்லெண்ண தூதுவர்கள் என்றெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு காலத்தில் பேர் இருந்தது. பாலஸ்தீனத்துக்கு தூதரகம் வைத்திருந்த நாடாக இந்தியா இருந்தது. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் எங்கெல்லாம் படுகொலைகள் நடக்கின்றதோ, எங்கெல்லாம் இனப்படுகொலைகள் நடக்கின்றதோ, அந்த இனப்படுகொலைகளை எல்லாம் மௌனமாக வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்ல, மறைமுகமாக ஆதரிக்கின்ற நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. மோடி அந்த காரியத்தை மிக காத்திரமாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரானில் நடைபெறுகின்ற இந்த தாக்குதல், லெபனானின் மீது நடைபெறுகின்ற தாக்குதல், பாலஸ்தீன் மக்களின் மீது நடத்தப்படுகின்ற இந்த ஒடுக்குமுறை, இது எல்லாவற்றுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஏகாதிபத்திய கரங்கள், இந்த ஏகாதிபத்திய கரங்கள் தான் மோடிக்கு நேசக்கரங்களாக இருக்கின்றன. இன்றைக்கு சமீபத்தில் கொல்லப்பட்ட ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் காமினி, அந்த காமினி என்கின்ற தலைவர் கொல்லப்படுவதற்கான சதி திட்டம் 2 நாட்களுக்கு முன்னதாகவே தீட்டப்பட்டு விட்டது அவர் கொல்லப்படுவதற்கு. ஆனால் பிரதமர் மோடி அந்த சதி திட்டம் தீட்டப்பட்டதற்கு பிறகும் இஸ்ரேலுக்கு போய் விருது வாங்கிவிட்டு வருகிறார் என்றால், கொலைகாரன் தருகின்ற விருதுக்கு பறக்கின்ற ஒருவர் இந்தியாவுக்கு பிரதமராக இருக்க தகுதியற்றவர் என்பதுதான். இன்றைக்கும் இந்தியா வாய் திறக்கவில்லை. உலகம் முழுக்க அமைதியற்ற சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா வாய் திறக்கவில்லை. இந்தியா வாய் திறக்கவில்லை என்றால் இந்திய மக்கள் வாய் திறக்காமல் இருக்கிறார்களா? இல்லை. இந்தியா முழுவதும் ஈரானுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. பிரதமர் மோடி வாய் திறக்காமல் இருக்கிறார். அந்த ஒரு ஆள் வாய் திறக்காமல் இருந்துவிட்டு இந்தியா அமைதியாக இருக்கிறது என்கின்ற தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இந்தியா பேசிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பேசுகின்ற இந்த இந்தியாவை பேச விடாமல் செய்வதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் உயரதிகாரிகளுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறதாம். தமிழ்நாட்டில், குறிப்பாக இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் மட்டும் ஈரானுக்கு ஆதரவாக, தீவிரவாதத்திற்கு ஆதரவாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறதா? தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருப்பது யார்? நெத்தன்யாகுவின் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருப்பது பிரதமர் மோடி. ட்ரம்பின் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருப்பது பிரதமர் மோடி. ஏன் ட்ரம்பினுடைய வரி தீவிரவாதம், இந்தியர்களை சுரண்டுகின்ற வரி தீவிரவாதத்திற்கே ஆமாம் சாமி என்று மண்டையாட்டுகின்ற ஒரு பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை வைத்துக் கொண்டு நாம் இன்றைக்கு வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்தியா இன்றைக்கு உலக நாடுகளின் பார்வையில் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய கருத்து என்பது
நல்லெண்ணத்திற்கான கருத்தாக பார்க்கப்பட்டது. இந்தியர்களுடைய கருத்து என்பது அமைதிக்கான கருத்தாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு உலக அளவில் இந்தியா ஒரு ரோக் நேஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் ரவுடித்தனத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடாக மாறி இருக்கிறது என்றால் இது மிக மிக ஆபத்தானது. இந்தியாவுக்கு உள்ளும் இந்த மோடி அதே ரவுடித்தனத்தை தான் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். இந்தியாவிற்கு வெளியில் நடக்கக்கூடிய ரவுடித்தனங்களையும் தொடர்ந்து ஆதரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது கண் முன்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த போர், நேற்று ட்ரம்ப் பேசி இருக்கிறார், நாங்கள் தரைவழி தாக்குதலுக்கு தயாராகிவிட்டோம், ஈரானை சும்மா விடமாட்டோம் என்று. ஈரான் நாங்களும் தாக்குதலுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம் என்று. எத்தனை தசாப்தங்களாக இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க போகிறது. நாமும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க போகிறோம். ஐநா சபை என்று இருக்கிறது, யுனிசெஃப் என்று இருக்கிறது, உலக பாதுகாப்புக்காக எத்தனையோ பன்னாட்டு அமைப்புகளையும் பன்னாட்டு கூட்டமைப்புகளையும் உருவாக்கினார்கள். அந்த கூட்டமைப்புகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? நான் அந்த கூட்டமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறுகிறேன் என்று அறிவித்து விட்டால் அமைதியாக இருப்பதை தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. மாறாக அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளின் மீதெல்லாம் அமெரிக்கா நடத்துகின்ற வரி தீவிரவாதத்தையும் அமெரிக்கா நடத்துகின்ற அத்தனை வகையான தீவிரவாத தாக்குதல்களையும் ஆதரிக்கின்ற நிலையில் இன்றைக்கு உலக நாடுகளில் இந்தியா போன்ற நாடுகளும் இஸ்ரேல் போன்ற நாடும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் இப்படியான சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஈரான் இன்றைக்கும் தன்னுடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறது. ஈரானில் பல குறைபாடுகள் இருக்கிறது என்றால் குறைபாடுகள் இருக்கிறது. ஆனால் ஈரான் இன்றைக்கும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த உலக நாடுகளாவது முன்வருகிறார்களா என்றால் வேடிக்கை பார்த்து அதை ஆதரிக்கக்கூடிய நாடுகளாக மாறி இருக்கிறார்கள். உலக நாடுகளின் ரவுடித்தனங்கள் இன்றைக்கு கட்டவிழத் தொடங்கி இருக்கின்றன. உலகம் முழுவதும் தொடர்ந்து இந்தியாவிலாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இன்னும் பல நாடுகளாக இருக்கட்டும், பாசிஸ்டுகளின் ஆட்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாசிஸ்டுகள் உலகம் முழுக்க ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி மக்களை சுரண்டுவதற்கான கூட்டணி என்பதைத்தான் மக்கள் அதிகாரத்தினுடைய இந்த கூட்டத்தின் முதன் தொடங்கப்பட்ட முழக்கங்களிலேயே நாம் பார்த்தோம். எல்லாமே கடைசியில் மக்களை வந்து சுரண்டுவதற்குத்தான். ஈரானில் நடக்கின்ற போர் என்ன செய்ய போகிறது என்று யோசிக்காதீர்கள் மக்களே. இதோ நாளை நாம் வாங்க போகின்ற தக்காளியும் வெங்காயம் விலை உயர்கிறது என்றால் அது ஈரான் போருக்கு ஒரு காரணம் தான். ஈரான், ஓமான், அரேபியா, ஈராக் உள்ளிட்ட நாடுகள் எல்லாவற்றுக்கும் நடுவில் ஒரே ஒரு கடல் பரப்பு இருக்கிறது, கல்ஃப் ஆஃப் ஹர்மூஸ் என்று அந்த கடல் பரப்பு. அந்த கல்ஃப் ஆஃப் ஹர்மூஸில் கடந்த ஒரு வாரமாக எந்த கப்பலும் வெளியே வரவில்லை. அந்த கப்பல் வந்தால்தான் இந்தியாவுக்கு எண்ணெய் வந்து சேரும். தெற்காசிய நாடுகளுக்கு அனைத்துக்கும் எண்ணெய் வந்து சேர வேண்டும் என்றால் கல்ஃப் ஆஃப் ஹர்மூஸ் தொடர்ந்து செயல்பட வேண்டும். ஆனால் கல்ஃப் ஆஃப் ஹர்மூஸ் மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளும் போருக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு வாரம் அங்கு இருக்கக்கூடிய எண்ணெய் வெளியேறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டால் இந்தியாவின் பெட்ரோல் விலை ஏறும், இந்தியாவின் டீசல் விலை ஏறும். இந்தியாவின் டீசல் விலை ஏறினால் வாகன கட்டணங்கள் உயரும். வாகன கட்டணங்கள் உயர்ந்தால் விலைவாசிகள் ஏறும், காய்கறிகளுடைய விலை ஏறும். காய்கறிகளுடைய விலை ஏறினால் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் வரி குறைக்கப்படுமா? குறைக்கப்படாது. வரி அப்படியே வசூலிக்கப்படும். ஆக மீண்டும் அந்த வரியை உங்களிடமிருந்தே பிடுங்கி மறுபடியும் உங்களுக்கு அதிக விலைக்குத்தான் வந்து சேருகிறது. இப்படிப்பட்ட ஒரு தொடர்ந்து சுரண்டல் சுழற்சியை இந்தியாவும் உலக நாடுகளும் மக்களின் மீது ஏவி கொண்டிருக்கின்றன. இது நிறுத்தப்பட வேண்டும். அமெரிக்காவினுடைய இந்த ஏகாதிபத்திய போக்குகளை ஆதரிக்கின்ற நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. இதை நாம் கண்டிக்க வேண்டும். இந்தியர்களாகிய நாம் அதை கண்டிக்க தவறிவிட்டால் வேறு யாரும் வந்து கண்டிக்க முடியாது. இன்றைக்கும் பார்க்கிறோம், சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈரானியர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று போடுகிறார்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஈரானியர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று போடுகிறார்கள். எல்லாம் நம்மை ஏமாற்றுவதற்குத்தான். இது எல்லாவற்றையும் தாண்டி அந்தந்த நாடுகளில் உழைக்கும் மக்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பதை இந்த ஊடகங்கள் ஒருபோதும் நமக்கு கொண்டு வந்து காட்டுவது கிடையாது. நம்மை போன்ற மக்களுக்காக நிற்கக்கூடிய யாரையும் இந்த ஊடகங்கள் போய் சேர்க்க போவது கிடையாது. இங்கும் பாருங்கள், அத்தனையும் நமக்காக இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஊடகங்கள் தான் வந்து நிற்கின்றனவே தவிர வெகுஜன ஊடகங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆக மக்களுக்காக இருக்கக்கூடிய நாம், மக்களுக்காக பேசக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வெவ்வேறு வழிகளை முயற்சி செய்ய வேண்டும். உடனடியாக இந்த ஏகாதிபத்திய எண்ணெய் வள கொள்ளைக்காக ஈரான் உள்ளிட்ட உலக மக்களை கொல்லாதே என்கின்ற இந்த முழக்கம் இந்தியா முழுவதும் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரை போய் கேட்டாலும் அமெரிக்கா எண்ணெய்க்காக கொள்ளையடிக்கிறது, கொலை செய்கிறது, இந்தியா அதற்கு ஆதரவாக இருக்கிறது, மோடி அதற்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதை மக்கள் பதிவு செய்கிறார்கள். இதனை இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு பெரும் அழுத்தத்தை உருவாக்க வேண்டும். தமிழ் இப்பெல்லாம் சமூக வலைதளத்தில் ரொம்ப சிம்பிளா எழுதுறான், ஈரான்ல நடக்கிற போருக்கு இங்கே எதுக்குடா
நீங்க போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னு. அட கூறு கட்டவனே, நாளைக்கு காலையில நீ போய் பெட்ரோல் போடும்போது தெரியும். நேத்தே ஒருத்தன் கத்துனானே, 4-5 பேர் நின்று கத்துறானுங்களே, சைதாப்பேட்டை முக்கில் நின்று கத்துறானுங்களே, எதுக்கு கத்துறானுங்கன்னு அப்ப நீ யோசிச்சு பார். ஈரானில் நடக்கக்கூடியது எங்கோ நடப்பது அல்ல, அமெரிக்காவில் நடப்பது எங்கோ நடப்பது அல்ல, பாலஸ்தீனில் நடப்பது எங்கோ நடப்பது அல்ல. பாலஸ்தீனில் என்ன நடந்ததோ அதுதான் மணிப்பூரில் நடந்தது. மணிப்பூரில் நடந்ததுதான் இதற்கு முன்பு இலங்கையில் நடந்தது. இலங்கையில் நடந்ததுதான் நாளை இந்தியாவுக்குள் தமிழ்நாட்டிற்கும் நடக்குமா என்கின்ற அச்சத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அச்சத்தை வளரவிடாமல் காப்பது மக்கள் பிரதிநிதிகளுடைய கடமை. அதற்காக அவர்களை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் நடத்தப்பட வேண்டும். தூங்கி எந்திரிச்சிட்டாங்களான்னு தெரியல, பங்களாவில் உட்கார்ந்து இருக்கிறானுங்க. வாயை திறந்து பேசுங்கடா. மாற்று சக்தி மாற்று சக்தின்னு வர்றாங்களே, அந்த மாற்று சக்தி என்று வருகின்றவர்கள் யாராவது சொல்றானே, எல்லா இளைஞர்களும் என் பின்னால் இருக்கிறார்கள்னு கூப்பிட்டு வாடா. அந்த இளைஞர்களை போல கூப்பிடு, வள்ளூர் கோட்டத்தில் நிப்பாட்டி காட்டு, தலைமை செயலகத்தை நோக்கி நடைபயணம் போய் காட்டு. நீதான் எல்லா இளைஞர்களும் பின்னாடி இருக்காங்கன்றல. ஊடகங்களையும் கேட்கிறேன், அவன் ஒரு வார்த்தை வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கொட்டாவி விட்டுட்டான்னா கொட்டாவி விட்டார் விஜய், வாயை திறந்தார் விஜய். ஆனா இங்க உட்கார்ந்து காட்டு கத்தி கத்திக்கிட்டு இருப்போம், அது வராது. ஒரு முறை ராஜு தோழர் தான் பேசினாரு மக்கள் அதிகாரத்தினுடைய ஆண்டு கூட்டத்தில், திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசினார். இவ்வளவும் போடுறானே, நடிகனுக்கு தான் ஆதரவு இருக்குன்னு போடுறானே, நடிகன் பேசுறது ஒரு பக்கம் போடு, நாங்க பேசுறது அதே சேனல்ல இன்னொரு பக்கம் போடு, ரெண்டுக்கு எது மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்றத பார்ப்போம்னு. அப்ப இந்த ஊடகங்கள் மக்களுக்கு சாதகமாக வருகின்ற செய்திகளை எந்த அளவுக்கு முடக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏதேதோ விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இல்லாத விஷயங்களை ஊதி பெருக்கி மக்களை ஒரு மாய தோற்றத்திற்குள் தள்ளுகின்ற வேலையை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் செய்கின்றன. இந்திய அரசுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. இந்திய அரசு மக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறதா என்றால் இந்திய அரசு ஏகாதிபத்தியத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறது. இதை நாம் உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு குரல் கொடுத்து ஆக வேண்டும். தமிழன் குரல் கொடுத்தால் என்ன நடக்கும் என்று கேட்கிறார்கள். தமிழன் குரல் கொடுத்துத்தான் அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தத்தை கொண்டு வந்தான். தமிழன் குரல் கொடுத்துத்தான் இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக போராடுகின்றான். தமிழன் தான் டெல்லி வரை போய் CANRCக்கு எதிராக போராட்டம் நடத்தினான். தமிழன் தான் இந்தியாவின் பல்வேறு முற்போக்கான மாற்றங்களுக்கு காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறான். அந்த வகையில் இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்புக்கும் தமிழன் இந்தியாவிற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். இந்தியாவை மனமாற்றம் செய்வதற்கான எல்லா வேலைகளையும் தமிழர்கள் செய்வார்கள். இந்த தமிழர்களுடைய போக்கில்தான் இந்தியா மொத்தமும் வந்து சேர வேண்டிய காலம் என்பதை உணரப்போவது தூரம் இல்லை. தமிழ்நாட்டினுடைய இந்த உழைக்கும் மக்களின் குரல் நாளை டெல்லி வரை சென்று சேரும். இந்த டெல்லிக்கு நாம் யார் என்பதை உணர்த்தத்தான் வேண்டும். ஆகவே நிறைவாக உலகருடைய அமெரிக்காவே, யூத இனவெறி இஸ்ரேலே, ஈரான் மீதான போரை நிறுத்து. உலகம் முழுவதும் இருக்கின்ற உழைக்கும் மக்களின் மீதான உன்னுடைய சுரண்டல் போரை நிறுத்தும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது, நம்முடைய போராட்டம் ஓயாது. மக்கள் அதிகாரம் தோழர்களுடைய இந்த போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.